வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கள்? நாங்கள் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மரக்கறி காய்கறியை வச்சு ஒரு மெனு ஒன்று செய்ய போகிறோம். பாருங்க, இது வந்து ஸ்பார்கள் என்று சொல்கிறது. வெளிநாடுகளில் இருக்குது, ஊரில் இருக்கோ தெரியல. அஸ்பரகாஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறது. வாங்க அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கான பொருட்கள்லாம் எழுதியிருக்கிறேன் பாருங்க, என்னென்ன அளவுகளில் போடுறேன்னு சொல்லி. மல்லி வந்து நான் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். அதாவது சின்ன சீரகம் ஒரு தேக்கரண்டி அளவும், மிளகு வந்து அரைக்கரண்டி அளவும். உங்களுக்கு விருப்பமெண்டா இந்த பொருட்கள்லாம் போடலாம். இது வந்து என்னுடைய ஒரு மசாலா கண்டுபிடிப்பு, மிகவும் சுவையாக இருந்தது. அதுக்கு நீங்கள் கட்டத்தூள் பாவிக்கலாம் அல்லது செத்தல் மிளகா போடலாம். அதை ஆற விடுவோம். நான் வந்து இந்த கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தேன். அது 240 கிராம் வந்துருக்குது. அளவுகளெல்லாம் வந்து சரியாக இருந்தால் தான் அது வந்து நல்ல அரிசிலாம் அவிஞ்சு அழகாக இருக்கும். பாருங்க, உங்களோட வீட்டில் இருக்கிற புதினாவும் மல்லியிலையும் எடுத்துருக்கிறோம் தோட்டத்தில் இருந்து. இப்போ வந்து அதை ஆறிடுது. கொஞ்சம் அரைச்சி எடுப்போம், கிரைண்டரில் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுப்போம் பவுடராக. பாருங்கள், பவுடர் ரெடி ஆகிட்டுது. நீங்கள் அதுக்கு பதிலாக மெட்ராஸ் கறி பவுடரும் பாவிக்கலாம். இந்த வீடியோ வந்து கூடுதலாக இங்கே இருக்கிற ஆக்களும் பார்க்குறபடியாக அவர்களுக்காகவும் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து இந்த இறாலை வந்து தேசிப்புளி, மஞ்சள் தூள், லெமன் ஜூஸ் எல்லாம் விட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் வந்து கொஞ்சம் ஊற விட்டு வைப்போம். அரிசியை வந்து 10 நிமிஷம் ஊற விடுவோம். இப்போ வந்து தாய்ச்சில் எண்ணெயை தேவையான அளவு எண்ணெயை விட்டு சமைக்க தொடங்குவோம். இப்போ எடுத்து வச்சுக்கிற இஞ்சி உள்ளியையும் வந்து வதக்குவோம் எண்ணெயில். இந்த பார்த்திங்கன்னா இந்த மரக்கறி வந்து இங்கே வெளிநாடுகளில் ஊரில் இருக்கோ தெரியல, நான் ஊரில் கண்டதில்லை. இங்கே அங்கத்திய கிளைமேட்டுக்கு இது வருதோ தெரியல. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு மரக்கறியையும் போட்டு இப்படி சமைக்கலாம். சுவையாக இருந்தது உண்மையாக. குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாம் வடிவாக சாப்பிடுவார்கள், உரைப்பு குறைவாக இருக்கிறபடியாக. ஈஸியானதும். இது வந்து என்னென்னு சொல்கிறது, ஒரு மொத்தமாகவே ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே சமைச்சு முடிச்சிடலாம். இது அவ்வளோ இலகுவானது. ஒன் டாப் மெனுன்னு சொல்லலாம். ஒரு சட்டியில் எல்லாம் சமையல் ஒரு கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரியும் இருக்கும், ஆனால் பிரியாணி இல்லைன்ற மாதிரி சமையல் இது. பாருங்கள், இதுக்கு நான் தேவையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணி கொண்டிருக்கிறேன். மஞ்சள் போடுறேன். மற்றது ஒரு நிமிஷம் அவிய விடுவோம் அந்த மசாலா எல்லாம் சேர்த்து. அதுக்கு பிறகு எடுத்து வச்சுக்கிற இந்த ஸ்பார்களா, அதாவது அஸ்பராகாஸ் என்று சொல்கிற அந்த மரக்கறி, அதை வந்து இப்படி இந்த விளையுதுன்னு சொல்லி கடைசியில் நான் அதை வீடியோ இருக்குது, தொடர்ந்து பாருங்க. அரிசியை வந்து வடித்து எடுப்போம் தண்ணியை. இந்த மரக்கறி வந்து 10 நிமிஷத்தில் அவிஞ்சிடும். அதே மாதிரி பாஸ்மதி அரிசியும் வந்து 10 நிமிஷத்தில் அவிஞ்சிடும். அதுக்காக இந்த மரக்கறி அதுக்கு வந்து சரியாக இருக்கும் இப்படி சமையலுக்கு. இப்போ அரிசியை போட்டு அதையும் கொஞ்சம் வதக்குவோம். டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி வதக்கினால். நான் எடுத்துக்கிற கிளாஸ் பார்த்திங்கன்னா, இதில் ஒரு கிளாஸ் வந்து அரிசி எடுத்தேன். அதில் 3 கிளாஸ் தண்ணி விட சரியாக வந்தது. அவிஞ்சு அடி பிடிக்காமல் நல்ல பதமாக வந்திருந்தது. நீங்கள் எந்த அளவில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவில் 3 கிளாஸ் எடுத்திங்கன்னா சரியாக வரும். எதில் எடுக்கிறீங்களோ அந்த அளவில் எடுங்கோ. தண்ணி வந்து நான் அதில் 700 மில்லி வந்திருந்தது அதில் அளந்து பார்க்க. இப்போ எடுத்து வச்சுருந்த அந்த புதினா இலையும் மற்றது மல்லி இலையும் போட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். அவிஞ்சிட்டு பாருங்க, 10 நிமிஷத்தால் என்னென்னு சொல்கிறோம், அந்த குக்கர் இல்லாமலே பாருங்கள், எங்களோட சோஸ் ஃபேன்லேயே நாங்கள் சமைச்சு முடிச்சிட்டோம். இல்லை அவிஞ்சிருந்தது அளவா. இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு தயிரில் வந்து ரைட்டா, அதாவது தயிர் பச்சடி அல்லது தயிரில் சம்பல் மாதிரி ஒன்று போடுவோம். இதுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு மிகவும் சுவையாக இருக்கும். வெள்ளரிக்காய், அதோட நான் வந்து கடையில் வாங்கின தயிர் எடுத்துக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற தயிர் போட்டு இதை செய்யலாம். உங்களுக்கு வளமையாக அந்த ரைத்தா செய்கிறதுக்கு தெரியும். இருந்தாலும் இங்கே இருக்கிற ஆக்களும் வந்து இதை பார்க்குறபடியாக அதை கொஞ்சம் விளக்கமாக அதை போட்டுக்கிறேன். அதுக்கு நான் உப்பும் மிளகுத்தூள் எல்லாம் போட்டு இப்போ வந்து தயிர் பச்சடி ரெடி ஆகிட்டுது. பாருங்கள், இப்போ சோறெல்லாம் ரெடியாகி நான் வந்து ஒரு பிளேட்டில் போட்டிருக்கிறேன். அதுக்கு
தேசி லெமன் ஜூஸும் விட்டு சாப்பிட நல்ல சுவையாக இருந்தது. வாங்க நாங்கள் இந்த ஸ்பார்கள் அதாவது அஸ்பராகாஸ் அந்த வந்து இப்படி விளையுதுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க இது வந்து வருஷத்தில் ஒருக்கா தான் வரும். வரைக்கே வெட்டி எடுத்துருவார்கள். என்னென்னு சொன்னால் அதுக்கப்புறம் பார்த்தா முத்திரும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எங்கள் இடத்துலேருந்து 1 மணித்தேலம் போகணும். துர்காவ மாவட்டம்னு சொல்லி ஒரு மாவட்டம். அங்கே தான் இது முதலாவது விளைஞ்சிருக்குது. என்னென்னு சொன்னால் கொஞ்சம் வெயில் நாங்கள் இருக்கிற இடத்துல இனித்தான் பெறும். நாங்கள் அங்கே நியூ இயருக்கு போனபடியே அங்கேருந்து இந்த மரக்கறி எடுத்துக்கொண்டு வந்து சமைச்சோம். பாருங்க இது வந்து இதில் கலர் பார்த்திங்கன்னா பச்சை இருக்குது, வெள்ளை இருக்குது, பர்பிள் கலரில் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒருக்கா வசந்த காலத்தில் வந்து ஒரு 6 கிழமையிலேருந்து 8 கிழமையிலேருந்து இதை சாப்பிடக்கூடியதாக இருக்கும் இந்த மரக்கறி. அதனால் கொஞ்சம் விலையாகவும் இருக்கும். ஆனால் நிறைய சத்து நிறைந்ததும், நிறைய கால்சியம், அயன் சத்து, எக்கச்சக்கமான சத்துகள் உண்மையாகவே நிறைய இருக்குது இதில். இந்த வந்து கிடைக்க நேரம் இதை சாப்பிடுங்க. இது தொடர்பான மேலதிகமான ரெசிபி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்த இடத்துல போடுறதுக்கு மிக இலகுவான முறையில் செய்து சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். சந்திப்போம் மீண்டும்.